பெண்கள் வேலை செய்யற இடத்துல அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஆண் தப்பா பேசினாலோ இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த வேலையில இருக்க முடியும்னு சொன்னாலோ பெண்கள் பெரும்பான்மையா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு அதை கடந்து போயிடுவாங்க, அந்த இடத்துல இருந்து வேற வேலை தேடி போயிடுவாங்க, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆக்ஷன் எடுத்தோ எடுக்காமலையோ நிறைய அரசியல்லாம் அங்க நடக்கும். சில பெண்கள் அதுக்கு இணங்கி போறவங்க ரொம்ப கம்மியா இந்த சொசைட்டில இருக்கதான் செய்றாங்க. ஆனா இதுல ரொம்ப விதிவிலக்கான பெண் தான் சங்கீதா. டப்பிங் யூனியன்ல டப்பிங் யூனியன் மெம்பரா ஒரு காலத்துல இருந்தாங்க, இப்போ இல்ல. அவங்க டப்பிங்காக ஒரு ஸ்டுடியோ போகும்போது சாஜிங்கிற நபர் அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா சங்கீதா அவங்க இருக்கக்கூடிய யூனியன் டப்பிங் யூனியன்ல செக்ரட்டரியா இருக்கக்கூடிய கதிரவன் கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு போறாங்க. ஆனா அதுக்கு பனிஷ்மெண்ட்டோ எந்த ஒரு ஆக்ஷனுமோ எடுக்கல அப்படின்னு அவங்க நம்பினதுனால காவல்துறை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. கோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 4.5 வருஷம். ஒரு பொண்ணு தன்னை வேலை செய்யற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டப்ப 4.5 வருஷம் ஒரு சட்ட போராட்டம் நடத்துவாங்களான்னு என்கிட்ட கேட்டா, நான் அப்படி யாரையுமே இதுவரை பார்க்கல. சங்கீதா தான் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வெற்றியான ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்காங்க. சாஜிக்கு 6 மாசம் சிறை தண்டனையும் ஃபைனும் வாங்கி கொடுத்திருக்காங்க சங்கீதா. இந்த சிங்கப்பெண் கிட்ட டப்பிங் யூனியன்ல என்ன நடந்தது அப்படிங்கறத கேட்கலாம். ஸோ வாழ்த்துக்கள் சங்கீதா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.